ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். அதற்கு வருவதற்கு முன், ஆசிரியர் பணிக்கு வருவதற்கு முன் ஒரு 3 ஆண்டுகள் தனியார் பள்ளிகளிலும் பணியாற்றியிருக்கிறேன். கம்பேரிசன் இப்போ என்னன்னா, தனியார் பள்ளிகளில் படித்து முடித்த மாணவர்களை விட அரசு பள்ளியில் படித்த மாணவர்களின் தன்னம்பிக்கை மிக அதிகம் என்பதுதான். ஏன்னா அது ரெண்டுலேயுமே இருந்து பார்த்ததுனால எனக்கு அது எளிதாகவே தெரிஞ்சது. உதாரணத்துக்கு சொல்கிறோம்னே, ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிடுறான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்பா என்ன சொல்லுவாரோ, ப்ராக்ரஸில் கையெழுத்து போட மாட்டார். பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வச்சு ரிவ்யூவில் வேறு தாளித்து எடுப்பாங்க. கிளாஸில் அசிங்கமாக வேறு போகும். இப்படி 1008 கவலைகள், அழுத்தங்கள். நம்ம பையனுக்கு எப்படி இருக்கும்? மாப்பிள்ளை விட்றா, பார்த்துக்கலாம், பாப்பாரு வாழ் போகிறா. இதுதான் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் நான் பார்த்த அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இது எதுக்கு தேவைன்னா, நீங்கள் செய்தித்தாள்களில் சில நேரங்களில் பார்த்துருப்பீங்க, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சில சூசைட் பண்ணிட்டு தான் பார்த்துருக்கீங்களா நியூஸு? ஏன்? அவனோட ஸ்கூல் பேக்ரவுண்டை எடுத்து பாருங்கள். அந்த ப்ரொஃபைலு எல்லா சப்ஜெக்ட்லேயும் அபவ் 90 ஸ்கோர் வச்சுருப்பாங்க. ஸ்கூலில் டாப் 3, டாப் 10, அந்த டாப் 5 இருந்துகிட்டு இருப்பாங்க. காலேஜில் சீட் கிடைக்கும். அதுலேயும் கவர்மெண்ட் காலேஜஸில் அழகாக ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங்கில் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஏன் அந்த முடிவை எடுக்கிறாங்க? ஸோ நம்ம சுற்றி இருக்கவங்களோட கிட்டத்தட்ட இயற்கையோடு இணைந்து தோல்விகளுக்கெல்லாம் பழகி அடுத்த லெவல் போகிறோம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அடுத்து தோல்வியே பார்க்காத கடைசியாக ஒரு தோல்வியை சந்திக்கும் போது எழக்கூடிய அழுத்தம் தான் அது. இப்போ சமீபத்தில் முடிஞ்ச வேர்ல்டு கப் கிரிக்கெட் மாதிரி எல்லா மேட்சும் வின்னு, ஃபைனல்ஸில் தவிர, அந்த மாதிரி ஆகிடும். பட்டு நம்மளால அப்படி கிடையாது. லீகில் 2 தோக்க வேண்டியது, தென் சூப்பர் 6 அந்த மாதிரி வரும்போது அதில் 1 தோக்க வேண்டியது, தட்டு மாதிரி செமிஃபைனல் வர வேண்டியது, ஃபைனல்ஸில் அடிச்சு தூள் கிளம்ப வேண்டியது. ஸோ இதுதான் நம்ம ஸ்டைல். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளேயே ஏற்கனவே ஊறி இருக்குது அப்படின்னு சொல்ல வர. உங்களுக்கு தேவை என்னன்னா, சரியான ஒரு வழிகாட்டுதல் தான். இல்லை என்னன்னா, நிறைய பேருக்கு போட்டித் தேர்வுனா பயப்படுவாங்க. இது நம்ம போகணுமா, இவ்வளோ பேரில் வர முடியுமா, இந்த மாதிரியெல்லாம். அது உங்களையும் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ இங்கே ஒரு 300-400 பேர் இருக்காங்க உதாரணத்துக்குன்னா, இல்லை எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் ஒரு 10% இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம். தட் மீன்ஸ் எழுதுகிறவங்க எழுதுவாங்க, 50% கூட எழுதலாம். பட் ஓரளவுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும்னு நினச்சி வர்றவங்க ஒரு 10% அது ரிசல்ட்ஸ் எவ்வளோவா இருக்குது தெரியுங்களா? அதில் 1%, அதான் 3 பேர் அப்படின்றது தான் நான் இந்த ஃபோரமுக்கு ஒரு ரிசல்ட்டாக வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, முதல் நாளில் இருக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு அடுத்தடுத்த நாளில் குறையும். உதாரணமாக ஒரு தேட்டருக்கு போகிறீங்க, உங்களுக்கு மிகவும் படம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதில் ஸ்பெஷல் என்னென்னா, உங்களுக்கு பிடித்த நடிகர் வேறு நடிக்கிறார். படம் முடிச்சுட்டு வரும்போது எப்படி இருக்கும் அப்படியே, அது எஸ்பெஷலி ஒரு இன்ஸ்பிரேஷன் மூவியாக இருந்தால் உங்களுக்கு பெரிய ஒரு தாக்கம் இருக்கும். நாமளும் இந்த மாதிரி ஆகிடுன்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வும் இன்றைக்கி உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆனால் இதே ஒரு தாக்கம் உங்களுக்கு நீங்கள் எக்ஸாமில் செலக்ட் ஆகிற வரையும் இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இதுக்கு தேவையானது நாளில் எப்படி அந்த ஆர்வத்தோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளோ ஆர்வத்தோடு வரீங்களோ, உங்களுக்கு கிடைக்கும் நாள் வரை அதே ஆர்வத்தோடு இருக்க வேண்டும்ன்றது தான் முதல்ல. ரெண்டாவது, எத்தனை தடவை நாம் தவறுறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. சிலருக்கு 3 அட்டம்ப்டில் கிடைக்கலாம், சிலர் 5 அட்டம்ப்ட்,
சிலர் ஃபஸ்ட்டே கூட கிடைக்கலாம். பட்டு அந்த முந்தைய தவறுகளிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம்ன்றதுதான் இங்கே முக்கியம். ஏன்னா நிறைய பேர் எழுதுவாங்க, தொடர்ந்து 4-5 வருஷம் எழுதியிருப்பாங்க, கிடைக்காம போயிருக்கும். என்னன்னா தவறுகளை மறுபரிசீலனை செய்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த தடவை எழுதணும், படிச்சு எழுதியாச்சு, அடுத்த தடவை வர படித்து எழுதணும். பட் எங்கே தவறு செய்தோன்றது தெரியாத. ஸோ மிக முக்கியமானது 2வது, உங்கள் தவறு, நீங்கள் தவறு செய்த இடம் எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 3வது, கிடைக்கும் வரையில் நம்ம ட்ரை பண்ணணும். எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர், என்னோட பேட்ச்மேட் தான், 22 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தான். நான் இன்டர்வியூ நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம், முடிஞ்சு நாங்கள் ஒரே பேட்ச் போயிட்டு மீட் பண்ணும்போது 22 எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் எழுதுவோம். ரயில்வே, ஐபி, எஸ்எஸ்சி, குரூப் 4, குரூப் 2 அல்லது இது தவிர்த்து எஞ்சி உள்ள அனைத்து போட்டித் தேர்வுகள், அது பேங்கிங்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், 22 தேர்வுகள், அதில் கிட்டத்தட்ட ஒரு 18 தேர்வுகள் குரூப் 4 லெவலில். முதல் 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் அவனுக்கு எதுவுமே கிளியர் ஆகலை. ஆனால் 3rd இயர்லேருந்து அடுத்த 1ல் வர்ற அந்த 5th இயருக்குள்ளே அவன் எழுதிய அத்தனை தேர்வுகளும் கிளியர் ஆகிருக்கு. ஸோ இங்கே என்னன்னா, நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம் விடும்போது அப்படின்றத நமக்கு தெரியறதில்லை. ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம், 2 தடவை ட்ரை பண்ணுவோம். பசங்களுக்கு அழுத்தம், வேலைக்கு போகணும். பெண்களுக்கு அதை விட அழுத்தம், அவங்க வீட்டில் திருமணம் அழுத்தம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களாக என்ன பண்ணுவோன்னா, ஓகே இது விட்டுலாம், அவன் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம். அழகாக சொல்லியிருப்பாங்க, நிலத்தை கூட்டும் போது முதல்ல மண் கிடைக்கும், கொஞ்சம் ஆழங்கள்லாம் போனால் உங்களுக்கு கறி அந்த மாதிரி கிடைக்கலாம். தட் இஸ் லிக்னைட் சொல்லுங்க இல்லையா, நிலக்கரி. இன்னும் ஆழம் போனால் அதை விட கொஞ்சம் டென்ஸான தனிமங்கள், ஒரு காப்பர் அல்லது இரும்பு இந்த மாதிரி கிடைக்கும். பட் டைமண்டு, கோல்டு எங்கே கிடைக்கும்? இன் டீப் மைண்ட். ஸோ நீங்கள் எனக்கு கரியோடு நின்றுறேன் அப்படின்னா நின்றுக்கலாம். ஆனால் தங்கமோ வைரமோ தேவைன்னா அதிக ஆழம் தோண்டித்தான் ஆக வேண்டும். அதே மாதிரி தான் நீங்கள் கிளியர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டோம், அல்லது 2வது ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டோம், கிடைக்கலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. தொடர்ந்து கிடைக்கும் வரை ட்ரை பண்ணணும். இதுதான் தேடாக சொல்ல வந்தது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக என்னோட ரூமையே சொல்லுவேன். நாங்கள் அண்ணா நகரில் சென்னையில் இருந்தபோது ஒரு 5 பேர். ஸோ ஒரு 3 ஆண்டுகள் யாருக்குமே எந்த விஷயம் கிடைக்கல. 4வது ஆண்டு, அந்த ஒரே ஆண்டு அந்த ரூமில் இருந்த அத்தனை பேரும் ஏதோ ஒரு பணி செலக்ட் ஆகி வெளியில் வரும். எங்களுக்கே அது மிகவும் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த 3 வருடத்தோட உழைப்பு, அன்று போட்ட அந்த விதை பலனாக கிடைக்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு பின்னால் நாங்கள் ஒன்று செஞ்சோம். எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுடைய பேட்சில் அல்லது ஜூனியர் பேட்சில் இருக்கக்கூடியவனா அந்த ரூமுக்கு கொண்டு வந்து விடுறது. நாங்கள் வரக்குள்ளே என்ன பண்ணணும், எங்களோட திங்ஸ், எஸ்பெஷலி இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் விட்டுருக்கு, புக்ஸ் எதையுமே நாங்கள் எடுத்துகிட்டு வரல, அதெல்லாம் அங்கேயே இருக்கும். அடுத்து வர்றவன் அதை படித்து கிளியர் ஆகணும். இந்த மாதிரி இப்போது அந்த சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பில்டிங், அது பழைய பில்டிங் தான், அதை இடிச்சிட்டாங்க. பட்டு தொடர்ந்து ஒரு 4-5 பேட்சஸ் அந்த ரூமில் இருந்து போனவங்க அத்தனை பேரும் அரசு அலுவலராக, குறைந்தபட்சம் குரூப் 2ல் இருந்து அதிகபட்சம் யூபிஎஸ்சி, அதாவது ஐஏஎஸ்ன்னு சொல்கிறீங்களா, அது வரையும் போயிருக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனம். ஸோ எப்படி முடிஞ்சதுன்னா அது அந்த பாசிட்டிவ் தான். ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ எக்ஸாம் என்னோட சாருக்கு நல்லா தெரியும், ரிசல்ட் டே அன்றைக்கெலாம் அது எப்படி இருக்குன்னா, ஒரு 3-4 அட்டம்ப்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஃபார் ஓப்பன் கேட்டகரி 4th attempt இஸ் லாஸ்ட் attempt. இன்டர்வியூ போயிருப்பார் கேண்டிடேட், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதில் கிடச்சிருக்காது. ஸோ திரும்பி பார்த்தா 4 வருட எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறது, அதுக்கு முன்னாடி 1 வருஷம் தயாராகிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த 5 ஆண்டுகள் போயிருக்கு. இதே ஒரு ஓபிசி கேட்டகரி, அப்போ 7 அட்டம்ப்ட்ஸ் இருந்தது.
ஸோ 7 ஆண்டுகள் ஒரு 23 24 வயசில் வந்திருந்தாருன்னா முடிச்சு பார்க்கும் போது என்ன இருக்கும், உங்களுக்கு 30 வயசை தாண்டி இருக்கும், எந்த வேலையும் இல்லை. ஸோ எப்படி இருக்கும் அப்போ அழுத்தம் எப்படி இருக்கும், வாழ்க்கையோட அழுத்தம். திருமணம் ஆகுமா ஆகாதான்றது ஒரு கேள்விக்குறி, வேலை இல்லை. ஸோ இப்படிப்பட்டவர்களை எல்லாம் தாண்டித்தான் வந்துடுது. அதன் பிறகு தமிழ்நாடோட எக்ஸாம்ஸில் எழுதி அவங்களே ஏதோ ஒரு குரூப் 2 அந்த மாதிரி ஒரு கேட்டரில் போயிட்டு, ஏன்னா அதில் கீழாக சூழ்நிலை இதுலேயும் ஏதோ ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லி வந்தவங்களும் இருக்காங்க. பட் எளியோ அவங்க முயற்சி செய்யாமல் இல்லை. ஒரு பழமொழி இருக்கும், நீங்களும் படிச்சிருக்கலாம், ஓட முடியலன்னா நடக்க முடியலன்னா முட்டி போட்டு போ, அப்படியே முடியலன்னா ஊர்ந்து போ, பட் கீப் மூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கு. ஸோ இந்த விஷயம்தான் நமக்கு இந்த போட்டித் தேர்வுக்கு தேவையானது. ஒரு சமீப கால எழுத்தாளர் கவிஞர் எழுதுவார், எந்த அளவுக்கு நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதை கேட்குறோம். இங்கே இருக்கக்கூடியவர்களில் எத்தனை பேர் தினசரி நாளிதழை படிச்சுக்கிட்டு வரீங்க ரெகுலர்? எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்காது. ஏன்னா நம்மளோட ஸ்டைலே வேறு. ஒரே புக்கு, அந்த புக்குக்குள்ளே எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் இருக்கணும், அந்த புக்கில் இருந்து தான் கொஷின் வரணும், அதையே நாங்கள் எழுதணும், அதையே பாஸ் ஆகணும். இந்த மைண்ட் செட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சுத்தமாக ஒத்து வராது. ஒரு நகைச்சுவையாக விவேக் சொல்லுவார்ல, ஒரே மாத்திரையில் எல்லா நோயும் குணமாகணும், இது சாப்பிடு, மொத்தமாக போயிடும் ஆவியோட. ஸோ போட்டித் தேர்வுக்கு என்ன தேவை? சிலர்லாம் கேட்பாங்க, சார் நான் எத்தனை மணி நேரம் படிக்கலாம்? எத்தனை மணி நேரம் படிக்கலாம்? யாராவது சொல்லுங்களேன், எத்தனை மணி நேரம் படிக்கலாம்? 4 5 6 படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? சரி, எத்தனை மணி நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறுபடும். சிலர் 4 மணி நேரத்தில் படிக்கிறத இன்னொருத்தர் 2.5 மணி நேரத்தில் படிப்பார், ஞாபகம் வச்சுக்குவார். சிலருக்கு அதுக்கு 6 மணி நேரம் தேவைப்படும். ஆனால் இங்கே விஷயம் எவ்வளோ நேரம் படிக்கிறோம்ன்றது இல்லை, எப்படி படிக்கிறோம். ரெண்டாவது, தொடர்ச்சியாக அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறோமா? இன்னைக்கு படிக்க முடியல, ஓகே, ஏதோ ஒரு சூழ்நிலையினால, அடுத்த நாள் அதற்கு சேர்த்து இன்னும் 2 மணி நேரம் படிக்கணுமா? ஸோ அதுதான் தேவை. ஸோ 2 விஷயம். ஒன்று, தொடர்ச்சியாக கிடைக்கும் வரை படிச்சுக்கிட்டே இருக்கிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.